ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக கல்குவாரிகள் இயங்கி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் தவேக எம்எல்ஏ முகுந்தன் அங்கு பைக்கில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பாறைகளை வெடி வைத்து தகர்த்து கற்களை வெட்டி எடுத்துக் கொண்டிருந்த உள்ளூர்வாசிகள் அவரை பார்த்ததும் தப்பி ஓடினர். வெளியூர்காரர்களோ செய்வதறியாது திகைத்து நின்றனர். எல்லாரும் உள்ள பிடிச்சி போட யார் எடுப்பா? இந்த வந்து வேலை செய்றீங்களே, இது பட்டா நிலமா இல்லை கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா இல்லை புறம்போக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? பின்ன வர சொல்லுங்க, யார் கான்ட்ராக்டர் இமிடியேட்டாக வர சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனைனா யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க நீங்கள்? எந்த ஊர் உங்களுக்கு? எல்லாரும் தான் தாரமங்கலம். எத்தனை நாள் வேலைக்கு வந்தீங்க? இதான் ஆரம்பிச்சிருந்தீங்களா? இங்கே எத்தனை நாளுக்கு வேலைக்கு வந்தீங்க? காட்டில் வேலை செஞ்சுருந்தேன் சார். எந்த காட்டில்? அது பன்னீர் தலைவர் காட்டில் வந்து முகுந்தன் அழைத்ததன் பேரில் அங்கு வந்து அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அரசு புறம்போக்கு நிலத்தில் உரிய அனுமதியின்றி கற்களை வெட்டி எடுத்துள்ளது தெரியவந்தது. கல் உடைக்க பயன்படுத்தப்பட்ட கட்டிங் மெஷின், ஜெனரேட்டர் போன்ற மின் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சார், இன்னைக்கு ரகசிய தகவல் பேரில் இங்கே வந்து இல்லீகலாக மைன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. அந்த தகவல் அடிப்படையில் நான் 2 வீலரில் வந்தேன். 2 வீலர் வந்து எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் இங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. வேலை செஞ்சு எல்லாம் விசாரித்ததில் அவங்க கூலி ஆளுங்களும் அவங்க கூலிக்கு தான் வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட கான்ட்ராக்டர் பேர்லையும் டிஸ்பிளே பண்ணல, அவங்க எதுவும் சொல்ல வரல. ஆனால் இதை தொடர்ந்து நான் இதை வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கேன். மைன்ஸ் விசாரித்தப்போ மைன்ஸ்லேயும் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் மட்டும் தான் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் போட்டு அந்த அக்யூஸ்டையும் இன்னும் கவர் பண்ணலன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். மைன்ஸ் ஆஃபீஸருக்கும் சரி, நம்ம தாசில்தார் சாருக்கும் சரி, எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இங்கே ஏற்கனவே குவாரி நடக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடியும் நம்ம இங்கே டெய்லி ஒரு 3 ரவுண்ட்ஸ் எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கும் சொல்ல போகிறேன். இங்கே வந்து குவாரி நடக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக அவங்கள ரவுண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். இனிமேல் இந்த இல்லீகல் மைன்ஸுக்கு இடம் விடாமல் இந்த நம்ம நாட்டு வளத்தையும் நேச்சுரல் ரிசோர்ஸை காப்பாற்றணும்னு சொல்லி நான் அவங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன். அதுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தவறு இனிமேல் நடக்காது. எல்லாருமே ரவுண்ட்ஸில் இருந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து இங்கே மறுபடியும் இந்த தவறு நடக்காத மாதிரி பார்த்துப்பாங்க. அதிகாரிங்க அதுதான் சார். அதிகாரம் இது வந்து கவர்மெண்ட் லேண்ட் தான் சார். கவர்மெண்ட் புறம்போக்கு தான் வருது, பாறை புறம்போக்கு தான் வருது சார். அப்படின்னா ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி நடந்திருக்கு ஒரு 15 டேஸில். அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்க சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க சார்? வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே எஃப்ஐஆரும் போட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு எல்லாமே அவங்க இந்த விசாரணை வந்து எஃப்ஐஆர் போட்டோடனே அதை விசாரணை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய்டும். இன்ஸ்பெக்டர்கிட்டும் பேசியிருக்கிறேன். மறுபடியும் இது நடக்காத மாதிரி, இந்த மாதிரி விஷயம் நடக்காதுன்ற உத்தரவாதம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, விசாரணையில் இருக்கும்போதே மறுபடியும் அதே இடத்துல அதே நடக்குது. அதுதான் பெரிய தவறு. அதுக்கு தான் வந்து ரோந்து பணிகளை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை ரவுண்ட்ஸ் வர சொல்லியிருக்கேன். இந்த ஏரியா விஓவிட்டும் பேசி இந்த விஓவும் கண்டினியூஸாக இங்கே குவாரி நடக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக இந்த வந்து டெய்லியும் ரவுண்ட்ஸ் போக சொல்லியிருக்கேன். 15 நாள்லேயே திரும்ப வந்து அந்த அளவுக்கு தைரியமாக 15 பேர் பண்ணுறாங்க. இது வந்து அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கிறாங்களா? என்ன காரணம் சார்? தொடர்ந்து 15 நாள்லேயே திரும்பி வந்து அதுக்காக தான் கைது பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதே வேலையை செய்கிறாங்கன்னா யார் இதுக்கு பின்புலத்தில் சார்? தவறுன்னு பார்க்கும்போது எல்லாரும் தான் தவறு சார். நான் சொல்கிறது அதிகாரம் மெத்தம்னு சொல்லலாம், அந்த கான்ட்ராக்டரோட தைரியம்னு சொல்லலாம், அவங்களுக்கு அந்த போலீஸ் மேலே பயம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. கண்டிப்பாக அந்த பயத்தை என்னவோ நான் உண்டாக்குவோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.